நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியபடி எந்த பாவம் செய்தால் ஒரு மனிதனுக்கு நாய் பிறப்பு கிடைக்கும் தெரியுமா? நண்பர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவரவர் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப மரணத்தின் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அவர்களுக்கு தண்டனை முடிந்தவுடன் அவர்களுக்கு அடுத்த தண்டனை, அதாவது பூலோகத்தில் மறுபிறப்பு கிடைக்கும். ஆனால் யார் எந்த வகையான கர்மங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் கர்மங்களுக்கு ஏற்ப அதே யோனியில் மீண்டும் பிறப்பு கிடைக்கும். இருப்பினும் இது உங்களுக்கு தெரியுமா? எந்த சாபத்தின் காரணமாக ஒரு மனிதனுக்கு நாய் பிறப்பு கிடைக்கும் மற்றும் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் தவறுதலாக கூட செய்யக்கூடாத அந்த வேலை என்ன? இதனால் மனிதன் நரகத்திற்கு செல்ல நேரிடும். அதேபோல் நாய் பிறப்பும் கிடைக்கும். நண்பர்களே, இந்து புராணங்களின்படி இந்த பூமியில் வாழும் அனைத்து மனிதர்களும் தங்கள் மரணத்திற்கு பிறகு அவர்களின் கர்மாக்களுக்கு ஏற்ப பல்வேறு யோனிகளில் பிறக்க வேண்டும். இது உலக நியதி. இது தவிர சில மத நூல்களில் கூறப்பட்டுள்ளன. அந்த விஷயம் என்னவென்றால், எந்த மனிதன் வாழ்க்கையில் பாவங்கள் அதிகமாக செய்கின்றானோ அத்தகைய மனிதனுக்கு ஒரு யோனியில் பிறப்பு கிடைக்கும். அங்கு அவன் தன் துக்கங்களையும் வேதனைகளையும் யாரிடமும் சொல்ல முடியாமலும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவே முடியாது. எனவே நண்பர்களே, இந்த பதிவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போவது என்னவென்றால், அது என்ன? அந்த வேலையை ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு பொழுதும் செய்யக்கூடாது. இல்லையெனில் என்ன நடக்கும்? அவனுக்கு நாய் பிறப்பு கிடைப்பது உறுதி. அந்த விவரங்களை நாம் முழுமையாக தெரிந்து கொள்வோம். இந்த கதையை கேட்பதற்கு முன்பு நாம் எளிய ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால், ஒவ்வொருவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வீடியோவை லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஜெயகிருஷ்ணா என்று ஒரு முறை கமெண்ட் செய்யுங்கள். இதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நண்பர்களே, ஒரு முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரியமான ராதா தேவி தன் தோழிகளோடு சேர்ந்து தங்கள் நகரத்தில் சுற்றித் திரிகிறாள். முழு ஊரையும் அங்கும் இங்கும் சுற்றித் திரிகிறாள். அப்போது அவள் என்ன செய்கின்றாள் என்றால், ஒரு வீட்டின் அருகே இருந்த நிலையில் ஒரு நாய் ஏதாவது உணவு கிடைத்தால் சாப்பிடலாம் என்று காத்திருந்தது. இதற்கிடையில் அந்த வீட்டிலிருந்து ஒரு இளைஞன் குச்சியோடு வெளியே வருகின்றான். வெளியே வந்த அந்த நாயை விரட்டி அடிக்கின்றான். இந்த சம்பவத்தை முழுவதுமாக கவனித்த ராதா தேவி கலங்கி போனாள். அவள் தன் சகோதரி கத்திலாவிடம் பேசும்போது கூறுகின்றாள், என் சகோதரியே கத்திலா, நீங்கள் அனைவரும் உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள். அதே போல நானும் என் பிரபுவான கண்ணையாவிடம் செல்கின்றேன் என்று சென்று என் பிரபுவிடம் சில கேள்விகளை கேட்பேன் என்று. அப்போது ராதா தேவி ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்க அங்கிருந்து புறப்படுகின்றாள். மறுபுறம் ஸ்ரீகிருஷ்ணர் தனது அரண்மனையில் தங்கத்தால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். அப்போது ராதா தேவி அரண்மனைக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணரிடம் இவ்வாறு கேட்கின்றாள், பிரபு, இன்று நம் நகரத்தில் நான் திரிந்தபோது ஒரு நாய் மிகவும் பரிதாபமான நிலையில் தன் வாழ்க்கையை நடத்துவதை கவனித்தேன். அது எந்த வீட்டு வாசலுக்கு சென்றாலும் மக்கள் அதனை துரத்தி அடிக்கின்றார்கள். அது தனது உணவுக்காக அங்கும் இங்கும் கூட ஒரு சிறிய ஆகாரம் கூட இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றது. இப்படி அந்த நாயின் பிறப்பிற்கு என்ன காரணம் என்று லக்ஷ்மி தேவி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்கின்றாள். இப்படி அவன் கேட்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பதிலளித்திருப்பார்? நண்பர்களே, இவ்வாறு அவள் கேட்கும்போது என் மனதை இங்கேயே நான் கேட்பேன். ஸ்ரீ கிருஷ்ணர் கவனமாக கேள் என்று சொல்லினார். என் அன்பான ராதா தேவி, ஒரு முறை என்ன நடந்தது தெரியுமா? கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூற ஆரம்பிக்கின்றார். ஸ்ரீராமர் தனது சபையில் அமர்ந்திருந்த போது ஒரு நாய் அழுத சத்தம் அவருக்கு கேட்டது. உடனே சபை நடக்கும் இடத்திற்கு அருகில் இருந்த வாயிற்காவலன் அந்த நாயை அங்கிருந்து விரட்டிவிட்டான். பிறகு அடுத்த நாளும் அந்த நாய் மீண்டும் அதே இடத்திற்கு வந்து அழத் தொடங்கியது. இந்த முறை மீண்டும் வாயிற்காவலன் அங்கிருந்து விரட்டிவிட்டான். இப்படி சபை நடக்கும் 3வது நாளும் அதே நாய் மீண்டும் அதே இடத்திற்கு வரத் தொடங்கியது. இதனால் பகவான் ஸ்ரீராமருக்கு மனதில் ஒரு சந்தேகம் வந்தது. கடைசியில் இந்த நாய் தினமும் என் தர்பார் நடக்கும் இடத்திற்கு வந்து ஏன் அழுகின்றது என்று யோசித்து அந்த நாயின் அழுகைக்கு காரணம் என்ன என்பதனை தெரிந்து கொள்ள விரும்புகின்றான். உடனடியாக வாயிற்காவலனை அழைத்து அந்த நாயை என்னிடம் அழைத்து வா என்று ஸ்ரீ கிருஷ்ணர்
கட்டளையிடுகின்றார். வாயிற்காவலன் அந்த நாயிடம் சென்று இப்படி சொல்கின்றான், ஸ்ரீ பிரபு, ஸ்ரீராமர் உன்னை தர்பாருக்கு அழைத்துள்ளார், உடனடியாக என்னோடு வா என்று சொல்கின்றது. அப்போது, முனிவரே, நான் எந்த போனியில் பிறந்தேன் என்றால், இதனால் நான் கோவிலுக்குள்ளோ ராஜ அரண்மனைக்குள்ளேயோ சமையலறைக்குள்ளேயோ அல்லது மாட்டுக் கொழுவத்திற்குள்ளேயே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் உள்ளே சென்று அவரை நேரில் வந்து என்னை சந்திக்க சொல்லுங்கள் என்று கூறுகின்றது. அதன் பிறகு நாய் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் பகவான் ஸ்ரீராமரிடம் கூறினான். இந்த வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீராமர் நேரில் அந்த நாயிடம் அழைத்து சென்று இப்படி சொல்கின்றார், ஏன் தினமும் என் தர்பாருக்கு வெளியே நின்று அழுகின்றாய் என்று கேட்டார். அப்போது அதற்கு அந்த நாய் பகவான் ஸ்ரீராமரிடம் இப்படி சொல்கின்றது, பிரபு, நான் எந்த தவறும் செய்யவில்லை. இருந்தாலும் ஒரு சாது என்னை கல்லால் அடித்தான். என் மனம் உடைந்து விட்டது. என் கால் உடைந்ததால் நடப்பது மிகவும் கடினமாக உள்ளது. இந்த காரணத்தினால் நான் தினமும் உங்கள் தர்பாருக்கு வந்து அழுகின்றேன் என்று அந்த நாய் சொல்கின்றது. இப்பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பேசுகின்றார். பிரியமான ராதா தேவி, நாயின் கதையை பார்த்து பிரபு ஸ்ரீராமருக்கு மிகவும் துக்கம் ஏற்படுகின்றது. இதையடுத்து பிரபு ஸ்ரீராமர் தனது வாயிற்காவலனை அணைத்து உடனே சென்று அந்த சாது எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து வா என்று சொல்கின்றார். உடனே பகவான் ஸ்ரீராமரின் கட்டளின்படி 2 வாயிற்காவலர்கள் அந்த சாதுவின் வீட்டுக்கு செல்கின்றார்கள். அங்கு சென்று சாதுவை பிடித்து கடவுளை ஸ்ரீராமரின் தர்பாருக்கு அழைத்து வருவார்கள். அந்த சாது அங்கு வந்த பிறகு ஸ்ரீராமர் பேசத் தொடங்கிவிட்டார். ஏன் இப்படி சொல்கின்றாய்? இது உண்மையா? நீ அந்த குக்கரி கல்லாய் அடித்தாயா? இதனால் அதன் கால் உடைந்து விட்டது. அதனால் இப்போது சரியாக நடக்கக்கூட முடியவில்லை. எனவே இது என்ன தவறு செய்தது என்று தேவையில்லாமல் ஒரு ஊமை உயிரினத்தை காலை நீ உடைத்தாய் என்று ஸ்ரீராமர் அந்த சாதுவிடம் கேட்கின்றார். அதற்கு பிறகு அந்த சாது பேசத் தொடங்கினார். பிரபு, நான் பிச்சைக்காக பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது இந்த நாய் வந்து என் உணவை அதன் வாயால் தொட்டது. இதனால் தான் எனக்கு கோபம் வந்தது. உடனே நான் ஒரு கல்லை எடுத்து அதை பலமாக அடித்தேன். இதனால் அந்த நாயின் கால் உடைந்து விட்டதாக அவர் கூறுகின்றார். சாதுவின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீராமர், இது உனக்கு தெரியுமா? இது வாயில்லாத ஒரு ஜீவன் அல்லவா? இது தங்கள் வயிற்றை நிரப்ப மட்டுமே செய்கின்றன. இவற்றிற்கு அவ்வளவு புக்தி இருக்க. இப்படி செய்யக்கூடாது என்று தெரிந்திருந்தும் கூட இது உன் உணவை தொட்டால் இது நாயின் தவறு எதுவும் இல்லை. அது இயற்கையாகவே அதனுடைய இயல்பான குணம். அதே போல் இதற்காக நீங்கள் அந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுப்பது சரியல்ல. மற்றும் தவறு செய்வது இதுவும் அல்ல. நீங்கள் ஒரு துறவியாக இருந்தும் இந்த நாயின் காலை தேவையில்லாமல் உடைத்து விட்டீர்கள். அதனால் நீங்களே ஏன் குற்றவாளி ஆகின்றீர்கள் என்று ஸ்ரீராமன் கூறுகின்றார். அதன் பிறகு என்ன நடந்தது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார். ராதாதேவி, பகவான் ஸ்ரீராமர் அந்த நாயிடம் இப்படி சொல்கின்றார், இந்த சத்ரு செய்தது தவறு, அதனால் இவன் குற்றவாளி ஆகின்றான். அதனால் நீ இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புகின்றாயோ அந்த தண்டனையை கொடுக்கலாம் என்று கூறுகின்றார். இறைவன் ஸ்ரீராமன் வார்த்தைகளை கேட்ட அந்த நாய், இறைவா, இந்த சாதுவை ஒரு ராஜ அரண்மனைக்கு ராஜாவாக்குங்கள் என்று கூறியது. நாய் சொன்ன வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அந்த சாதுவிற்கு நல்ல அழகான ஆடைகளை அணிவித்து ஒரு குதிரையின் மீது அமர வைத்தார். பின்னர் அந்த சாதுவை அழைத்து சென்று ஒரு அழகான ராஜ அரண்மனைக்கு ராஜாவாக்கினார். அந்த சாது ராஜாவாக மாறி தங்கத்தால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த போது அவர்களுக்கு ராஜாக்கள் அணியும் ஆடைகளும் கிடைத்தன. இத்தனை அற்புதமான ஆடம்பரத்தையும் வசதிகளையும் பெற்ற பிறகு அந்த துறவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் அவர் சிந்திக்க தொடங்கினார். நான் கனவிலும் கூட நினைத்து பார்க்கவில்லை நான் ராஜாவாக மாறுவேன் என்று. இந்த நாய் என்னை ராஜாவாக்கிவிட்டது. உண்மையில் இந்த நாய்க்கு கொஞ்சமும் புக்தியே இல்லை. ஏனென்றால் அதன் காலை நான் உடைத்தேன். இதற்காக அது என்னை தண்டிப்பதற்கு பதிலாக ராஜ அரண்மனைக்கு ராஜாவாகி விட்டது என்று நினைக்கின்றார். இதை பார்த்த மக்கள் அனைவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். மேலும் அனைவரும் சேர்ந்து பிரபுவிடம் இந்த நாய் அந்த சாதுவை தண்டிப்பதற்கு பதிலாக ராஜபதத்திற்கு ராஜாவாக ஏனாக்கியது. மேலும் அவன் இந்த நாயின் காலை ஏன் உடைத்தான்? கிராம மக்கள் கேட்டதும், பிரபு ஸ்ரீராமர் இந்த கேள்விக்கு அந்த நாய் மட்டுமே உங்களுக்கு பதில் கொடுக்க முடியும் என்று கூறினார். கிராம மக்கள் அந்த நாயிடம் சென்று அதை கேட்டனர். என்னவென்றால், நீ சாதுவிடம் ஏன் இப்படி செய்தாய்? அவனை தண்டிப்பதற்கு பதிலாக நீ ஒரு அரண்மனைக்கு ராஜாவாக்கி விட்டாய் என்று சொல்கின்றார். அவர்களின் வார்த்தைகளை கேட்ட நாய் சிரித்துக்கொண்டே, நீங்கள் ஏன் இப்படி
நீங்கள் ஏன் நான் இப்படி செய்தேன் என்று தெரிந்து கொள்ள விரும்புகின்றீர்களா? அவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக ஏன் ராஜாவாக மாற்றினேன் என்று ஸ்ரீகிருஷ்ணர் ராதா தேவியிடம் பேசுகையில், இந்த அன்பான ராதா தேவி அவர்கள் அனைவருக்கும் அந்த நாய் என்ன சொல்கின்றது என்றால், இந்த அநீதி செய்யும் ராஜா முதல் வீட்டு வாசலில் பிச்சைக்காக வந்த பிச்சைக்காரனை விரட்டியடிக்கும் நபர். அதே போல மற்றவர்களின் செல்வத்தை கொள்ளையடிக்கும் ஒருவரும் ஏழைகளை துன்புறுத்தும் ஒருவரும் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாயின் வார்த்தைகளை கேட்க அனைவரும் தயாராக இருந்தார்கள். அப்பொழுது அது சொன்னது, இது ஒரு உண்மை, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அரசன்தான் முதலில் ஏழைகளை துன்புறுத்துவான், மேலும் அவர்களின் செல்வத்தை முழுவதுமாக கொள்ளையடிப்பான் என்றும் அந்த நாய் இவ்வாறு கூறுகின்றது. நானும் கடந்த பிறவியில் ஒரு அரசனாக இருந்தேன். ஏழை மக்களை துன்புறுத்தினேன். அவர்களின் உழைப்பால் ஈட்டிய செல்வத்தை கொள்ளையடித்தேன். அதாவது அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை நான் முழுவதுமாக கொள்ளையடிப்பேன். கடந்த பிறவியில் நான் மக்களுக்கு நிறைய அநீதி இழைத்தேன். உதவியற்ற மக்களின் நிலத்தையும் ஏழைகளின் நிலத்தையும் முழுவதுமாக ஆக்கிரமித்தேன். என்னை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை மிகவும் சித்திரவதை செய்தேன். அதனால் எனக்கு இப்பொழுது நாய் பிறவி கிடைத்தது. தங்கள் வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காக எத்தனை பேருடன் அது சண்டையிட வேண்டியிருக்கும் என்பதும் எனக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் எங்கள் நாயின் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக இருக்காது என்றும் கூறுகின்றார்கள். மேலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கின்றார், பிரியமான ராதா தேவி, இவர்கள் அனைவரும் அப்படித்தான். இவர்கள் தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக கங்கையில் மூழ்கின்றார்கள். ஆனால் அங்கிருந்து திரும்பியவுடன் திரும்பவும் பாவங்களை செய்கின்றார்கள். இப்படி மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். மீண்டும் அவள் கேட்டாள், அப்படியா பிரபு? அப்படி என்றால் கங்கையில் நீராடுவதால் எந்த பாவமும் போகாதா? ஆகவே வாய் பேச முடியாத எந்த ஒரு ஊமைக்கும் தீங்கு விளைவிக்கிறீர்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். ஏதாவது நாய் அல்லது வேறு ஏதாவது ஊமை உயிர் உங்கள் வீட்டிற்கு முள் வரும்பொழுது அதற்கு உணவு கொடுக்க முடியாவிட்டாலும் அதை அடிக்கவும் வேண்டாம். ஏனென்றால் அதுவும் ஒரு உயிருள்ள பிராணிதான். அதற்கும் வலி இருக்கும். வலியால் அது துடிக்கும். அது மட்டுமல்ல, அந்த இறைவன் அனைவரின் பாவங்களையும் ஒரு கண்ணால் கவனித்து கொண்டே இருப்பான். இவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களுக்கு அறிவுரை கூறி